என்டிஏவினுடைய மிக முக்கியமான 2026 எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை பலத்தை காமிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுக்குள்ள அதிமுக உள்ளுக்கு வந்திருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மோடிக்கு இடமே இல்லை. அங்க மோடினா இங்க இந்த லேடி இருக்கிற வரைக்கும் அந்த மோடி டாடி யாருக்கும் இங்க இடம் இல்லை அப்படின்னு கர்ஜித்து சென்ற திரு அம்மையாரினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏவினுடைய தலைமையில் அதிமுகவை கொண்டு உள்ள சேர்த்திருக்கிறார். அதிமுகவினுடைய மற்றொரு அங்கமாக உருவாக்கப்பட்ட அமமுக திரு டிடிவி தினகரன் அவர்களும் அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கிறார். அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்சியை பிரித்து கொண்டு இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் தனியாக பாமக என்ற ஒரு ஃபேக்ஷனை வைத்திருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உள்ள வந்து சேர்ந்திருக்கிறார். இது போக திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், திரு ஏசி சண்முகம் அவர்கள், இப்படி பல்வேறு சின்ன சின்ன 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கட்சிகள் அத்தனையுமே வந்து உள்ளக்கு ஜாயின் ஆயிருக்குது இந்த என்டிஏல. கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த என்டிஏல புது உறவாக யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமமுக மட்டும்தான் வந்திருக்கு. அமமுகவை தவிர்த்து விட்டு பார்த்தால் இந்த கூட்டணி அப்படியே தான் இருந்திருக்குது. இந்த கூட்டணிக்கு வெற்றி வாகையை தேடி தந்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 2 பொது தேர்தல்களை சந்தித்திருக்கக்கூடிய இதே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வந்து தோற்று போயிருக்கிறது. அது ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக பல்வேறு தோல்விகளை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு 2026 அமமுகவினுடைய வருகை எப்பேற்பட்ட ஒரு புத்துணர்ச்சியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.